தங்கம் தடுக்கப்பட்டது மட்டும்தான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விஞ்ஞான காரணம் சொல்லப்படவும் செய்யாது. அந்த காலத்துல ரசூல்லா வாழ்ந்த காலத்துல அதை போய் சொன்னாங்கன்னு சொன்னா அந்த மக்களுக்கு அந்த விஞ்ஞானம் எல்லாம் புரியவும் செய்யாது. அவங்களுக்கு சட்டத்தை தான் சொல்ல முடியும். அதனால குர்ஆன் ஹதீஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா தங்கம் ஆண்களுக்கு தடை, அவ்வளவுதான் இருக்குது. அதே நேரத்தில் நீங்க ஒரு விஷயம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த தங்கம் ரொம்ப விலை கூடின ஒரு பொருள், இது பெண்களுக்கு தட்டுப்பாடு வந்துடும் அப்படிங்கறதுக்கு தடுத்தாங்களான்னு பாத்தீங்கன்னா இதை விட விலை கூடின பிளாட்டினத்துக்கு தடை இல்ல. தங்கத்தை விட வைரம் விலை கூட தானே, பிளாட்டினம் விலை கூட தானே. அது விலை உயர்ந்ததை எல்லாம் ஆண்கள் அணியலாம். தங்க மோதிரம் போடாம பிளாட்டினம் மோதிரம் போட்டுக்கலாம். ஏன் ஹதீஸ்ல தங்கத்துக்கு தடை இருக்கு. அப்ப தங்கம்ங்கிறது அதிக மதிப்புடையது என்பதற்கு தடுத்தாங்கன்னா நிச்சயமா இல்ல. அதிக மதிப்புடைய உலோகங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் தடுக்காம ஒரு உலோகத்தை ஒரு சாராருக்கு, ஒரு பாலினத்துக்கு, பாலினம் சார்ந்து தடுத்தாங்கன்னு சொன்னா அப்ப அது சம்பந்தமா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் என்று நம்ம என்ன செய்யலாம், ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா எந்த உலோகமா இருந்தாலும் சரி, உலோகத்திலேயே அதிகமாக பாஸ்டாக மின்சாரத்தை கடத்துறதுனையும் வெப்பத்தை கடத்துறது தங்கம் தான் ஃபர்ஸ்ட். மின்சாரத்தை கட்டுப்படி ஆகாது. மின்சார வயர்லாம் தங்கத்தில் போட்டான்னு வைங்க, பயங்கரமா பவர் எல்லாம் சூப்பரா வரும். ஆனா அது கட்டுப்படி ஆகாது. அதனால தவிர்த்து கொண்டான். ஆனா ரெண்டையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணி. இருக்கிற உலோகங்கள்ல தங்கம் தான் வெப்பத்தை வேகமாக வெளியேற்றும், அதே மாதிரி மின்சாரத்தை வேகமா வெளியேற்றும் என்று கண்டுபிடித்து விஞ்ஞான இது ப்ரூஃப் செய்யப்பட்ட உண்மை. இந்த விஷயத்துக்கு ப்ரூஃப் கிடைக்கிறது. தங்கம் வெப்பத்தை மின்சாரத்தை மற்ற எதையும் விட வேகமாக கடத்தும். இதை கூட நீங்க கூட ஒரு சோதனை பண்ணி பார்க்கலாம். தங்கம் மருந்தை சூடாக்கி இரும்பு மருந்தை சூடாக்கி போட்டீங்கன்னா இதை உடனே கையில் எடுக்கலாம். அதை உடனே கொஞ்சம் நேரம் தான் எடுக்க முடியும். அப்ப அந்த வெப்பத்தை டக்குன்னு வெளியேற்றுறது. இப்ப ஆண்கள் தங்கத்தை போட்டாங்கன்னு சொன்னா அவனுடைய உடம்புல உள்ள வெப்பங்களை ஈஸியா வேகமா வெளியேற்றும். விளங்குதா? வெப்பம் வெளியேற்றினா ஆண்களுக்கு வெப்பம் இருந்தா தான் ஒரு ஆண்மையாக இருப்பான். ஆண்கள் உடம்பு எப்பவுமே என்ன செய்யணும், ஹீட்டாக வெப்பமாக இருக்க வேண்டும். அது பெண்களுக்கு தங்கம் போடுவதன் மூலமாக அவங்களுக்கு வெப்பம் தேவையில்லை, வெப்பம் ஜாஸ்தியாகவும் இருக்காது. அதை கடத்துவதன் மூலமாக அவங்க கலராக இருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா அந்த நகைகள் அதிகமா போடுறதுனாலதான். அது ஒரு அவங்களுடைய வெப்பத்தை எல்லாம் கடத்தக்கூடிய நேரத்தில் வெப்பத்தில் இருந்தாலும் தோல்லாம் கருத்து போயிடும். கூலான இடத்துல இருந்தாலும் அந்த தோல்ற நேரம் மாறும். இப்படியான சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஊகம் தான் இது. இது அநேகமா இதுல சொன்னாங்க மார்க் அப்படி சொல்லி நினைச்சுக்க கூடாது. நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் வெப்பத்தை சீக்கிரமா கடத்துது. ஒரு ஆம்பளை கேட்கும் என்ன செய்வோம், சூடு இருக்கான்னு கேட்போம். அப்ப சூடு இருக்கிறது ஆம்பளைக்கு தேவை. சூடு இருந்தா தான், வெப்பம் இருந்தா தான் அவனுடைய இல்லற வாழ்க்கையெல்லாம் அவனுக்கு என்ன செய்ய முடியும், சரியாக செயல்பட முடியும். சூட குளிர்ச்சியா போச்சுன்னு வைங்களேன், அவனுக்கு இல்லற வாழ்க்கையெல்லாம் அது சில பாதிப்புகள் ஏற்படும். பெண்களுக்கு அது நன்மை தரக்கூடியதாகவும் ஆண்களுக்கு அது கேடு தரக்கூடியதாகவும் இந்த தன்மையை வைத்து பார்க்கும்போது தெரிகிறது. இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கலாம். இப்ப தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லி இருக்கிறோம். அல்லாஹ் எத்தனை விஷயங்களை காலத்துக்கு காலம் போக போக வெளிப்படுத்துவான். நமக்கு பிறகு வரக்கூடிய மக்கள் இன்னும் கொஞ்சம் விஞ்ஞான கண்டுபிடிப்பு எல்லாம் வந்த பிறகு இதற்கு அதிகமான விளக்கங்கள் கூட செய்வாங்க, தருவாங்க. இப்போதைக்கு உள்ள நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளவுதான். இதை காரணத்தை நீங்க சொல்லுங்க.